வந்து இயல்புக்கு வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இயல்பான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஒரு புதிய விதமான ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் வந்து பழகி கொண்டிருக்கின்றோம் என்றே சொல்லலாம். இந்த கோவிட்-19 வைரஸ் தாக்கத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தினால் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தான் இந்த ஊரடங்கு முறை. எனவே இந்த ஊரடங்கு முறையிலே வந்து எல்லோருமே கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தார்கள் அப்படித்தான் கூற வேண்டும். எனவே வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்த இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் வந்து அதாவது வந்து நிறைய மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். முதுகு வலியாக இருக்கலாம், மூட்டு வலியாக இருக்கலாம், அல்ல ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் இருந்தவர்களாக இருக்கலாம். எனவே இவர்களுடைய அறிகுறிகள் வந்து அதிகமாகிய காலகட்டமாகவும் இந்த காலம் இருந்து கொண்டிருந்தது. எனவே இவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே எந்த மாதிரியான மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம், அது மட்டுமல்லாமல் தற்போது வைத்தியசாலையில் என்னென்ன மாதிரியான மருத்துவ சேவைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, இந்த மாதிரியான பொதுவான பல விடயங்களை பற்றித்தான் நாங்கள் இன்று கலந்துரையாட காத்திருக்கிறோம். இதனை பற்றிய மேலும் பல முக்கியமான விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கொழும்பு பொது தேசிய வைத்தியசாலையின் எலும்பு சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஜெயக்குமார் ஜனார்த்தனன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோவிட்-19 வைரஸுக்கு முன் பின் அப்படி என்றே சொல்லலாம். ஏனெண்டா வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து நிறைய விதமான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதைத்தான் வந்து நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி கொண்டும் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாடுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய நாடுகள் இந்த கோவிட்-19 வைரஸின் தாக்கத்திற்கு வந்து முகம் கொடுத்திருந்தது. அதில் எங்கள் நாடும் ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இப்போத்தைய நிலைமை எடுத்துக்கொண்டால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் எவ்வளவோ வந்து நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். உதாரணமாக எங்களுக்கு கிட்ட உள்ள நாடு அதாவது வந்து இந்தியா நாட்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே வந்து அங்கே உள்ள பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் எங்கட நாட்டில் வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடு இன்னும் வந்து போய் ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வரணும்ன்றதை வந்து நிறைய பேருடைய வந்து ஒரு பிரார்த்தனையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுக்காக வந்து உழைத்த எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க டாக்டர். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இதனை பற்றி கதைப்போம். கண்டிப்பாக நீங்கள் நன்றாக சரியாக கூறிவிட்டீர்கள். இவ்வாறாக ஒரு பாரிய பிரச்சனை இது வந்து இலங்கையை மட்டும் தாக்கவில்லை, சர்வதேசிய அளவில் அதாவது எல்லா நாடுகளையும் பாதித்தது. ஆனால் நாங்கள் உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரையில் சொற்பு உயிர் சேதத்தோடு நாங்கள் தப்பிவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த யுத்தம் முடியவில்லை. இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. இது இன்னும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தப்பிவிட்டோம் என்று சொல்வதற்காக இந்த இவ்வாறான இது அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதாவது அரசாங்கம் வந்து எடுத்த முயற்சி, இலங்கையை பொறுத்தவரை சுகாதார அமைச்சு எடுத்த முயற்சி வீண் போகவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மக்களும் வந்து மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக ஒத்துழைத்தார்கள். அந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி அடைய முடியும். பல நோயாளிகள் அதாவது எனக்கு தெரியும் மூட்டுவாதம், கைகால் முறிந்தவர்கள், வீட்டில் விழுந்தவர்கள் அதாவது வந்து ஒரு 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 அபல நிலையில் இருந்தார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களால் ஒரு வைத்திய ஆலோசனை பெறக்கூட முடியாத ஒரு நிலைமை. ஊரடங்கு சட்டம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றால் கொரோனா நோய் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம், இவற்றெல்லாம் ஒரு 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 கொடிய காலமாகத்தான் இருந்தது. அதாவது நாங்கள் இந்த நாடு பல யுத்தங்களை பார்த்திருக்கிறது, பல பிரச்சனைகள் பார்த்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த இந்த இவ்வாறான ஒரு சவால் எந்த நாட்டுக்கும் வந்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரியா? 100 வருடங்களுக்கு முதல் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று ஒரு காய்ச்சல் வந்தது. அது வந்து இவ்வாறான தாக்கம் ஏற்பட்டது. ஆனால் இலங்கையில் அந்த நேரம் ஒரு தாக்கம் ஏற்படவில்லை. அதனால் மக்கள் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, அலட்சிய பாவத்தோடு இருக்காதீர்கள், அரசாங்கம் சொல்லுவதை அப்படியே கேளுங்கள், இந்த பிரச்சனையை கண்டிப்பாக தீர்வு காண்போம் என்றுதான் நான் சொல்ல வேண்டியது. அதில் டாக்டர் இப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு துறையிலுமே வந்து பலவிதமான சவால்கள், பலவிதமான மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டன. அதுதான் வந்து இப்போ நடைமுறையிலும் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலேயே வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். அதாவது வந்து இப்போ ஃபிசிஷியன் என்ற ஒரு இதில் வந்து நிறைய நபர்களுக்கு நீரிழிவு நோய் அல்லது ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் வந்து டாக்டர் வந்து ஒரு எலும்பு சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கிறீர்கள். உங்களுடைய துறை ஏற்பட்ட மாற்றங்கள், சவால்கள், நோயாளிகள் அவர்களை பற்றி நாங்கள் கதைப்போம். கண்டிப்பாக. அதாவது வந்து இலங்கையை பொறுத்தவரையும்
சராசரி தினசரியாக ஒரு 8 to 10 பேர் வாகன விபத்தால் உயிரிழக்கிறார்கள். அதாவது இந்த ஊரடங்கு சட்டம் இருக்கும் பொழுது அவ்வளவு உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஏனென்றால் வாகன விபத்து சொற்பமாகத்தான் இருந்தது, வாகனங்கள் பெருசாக இல்லை. எனினும் வீட்டில் விழுந்தவர்கள், அதாவது இல்லாட்டி மூட்டுவாதம் உள்ளவர்கள், அவர்களுக்கு வந்து உரிய தக்க சிகிச்சை எல்லாராலுக்கும் கொடுக்க முடியாமல் ஒரு கட்டம் இருந்தது. மக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதாவது வந்து சில பாரிய பிரச்சனை ஏற்பட்டால் கண்டிப்பாக வைத்தியசாலைக்கு செல்லத்தான் வேண்டும். அதாவது வந்து இப்போ கை கால் முறிந்திருந்தாலோ இல்லாட்டி மூட்டு விலத்தி இருந்தாலோ பாய்ந்திருந்தாலோ அதுக்குரிய தக்க வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். அதே சமயத்தில் அனாவசியமாக வைத்திய ஆலோசனை பெறுவதற்காக ஒரு ஆஸ்பத்திரி அருகே செல்வது வந்து ஒரு உத்தேசமான ஒரு காலம் இல்லை. மிக முக்கியமாக நீங்கள் வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிந்து தான் செல்ல வேண்டும். சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 அடி தூரத்தில் தான் ஒரு நபரோடு இருந்து நீங்கள் சம்பாஷணை செய்ய வேண்டும். கூட்டம் குழுமியாக இருக்கக்கூடாது. அதாவது வந்து நீங்கள் இருமும் போது தும்மும் போது கை கழுவுறது இது ஒரு அடிப்படை சுகாதாரமாக இருக்கும். மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டார்கள். நாங்கள் கொரோனா காலத்தில் அனைவரும் வேலைக்கு சென்றோம். ஆனால் சராசரியாக நடக்கின்ற கிளினிக்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் அதுகள் எல்லாம் நடக்கவில்லை. வெறும் அவசர பிரிவு மட்டுமே இயங்கினது. முக்கிய காரணம் என்னவென்றால், ஆஸ்பத்திரியில் பல வார்டுகளை நாங்கள் வந்து இந்த கொரோனா பேஷண்ட்ஸுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆகையால் எங்களால் முழு இயக்கத்தில் செலுத்த முடியவில்லை. ஆகையால் இப்பொழுதானால் கூடிய மட்டுக்கு நாங்கள் திருப்பி சராசரி ரூட்டீன் வேலையை ஆரம்பித்து கொண்டு வருகின்றோம். அதாவது மீண்டும் வந்து அவர்களுடைய சர்ஜரிஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வளமைக்கு திரும்புகின்றது என்பதையும் கூட நோயாளிகளுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. டாக்டர் கூறியது போல், அதாவது வந்து இப்பொழுது எல்லாமே வந்து கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்திலே வந்து நிறைய நபர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நிறைய விடயங்களை வந்து செய்ய மறுக்கிறார்கள். அதில் முக்கியமானது தான் வந்து இந்த மாஸ்க் அணிவது என்பதும் கூட இப்பொழுதும் கூட எல்லோருமே வந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது வந்து கை கழுவுதல் என்பதும் கூட ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கடையில் வந்து பேஷண்ட்ஸ் நம்பர் வந்து குறைந்து விட்டது, இறப்பு வீதம் வந்து இல்லை அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் வந்து இன்னும் அவர்கள் நினைக்கிறார்கள் வந்து கொரோனா வைரஸ் வந்து முற்றிலுமாகவே வந்து இல்லாமல் சென்று விட்டது அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, இனிமே வந்து ஆபத்தான நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிற அந்த காரணத்தினால்தான் வந்து இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய வராமல் இருப்பதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது இல்லையா டாக்டர்? இலங்கையை பொறுத்தவரையும் வந்து பொது வைத்திய சேவை மிக நன்றான முறையில் வளர்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மக்களின் அடிப்படை சுகாதாரம் வந்து மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது மிக ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். அரசாங்கம் எடுத்த அதிரடி சட்டங்கள், அந்த லாக்டவுன் என்று சொல்வோம், கர்ஃப்யூ என்று சொல்கின்றோம், அதுகள் வந்து சரியான முறையில் அமுல்படுத்துவது, மக்கள் வந்து அதற்கு ஒத்துழைத்தது, இதுதான் முக்கிய காரணம். இப்பொழுது நான் பார்க்கின்றேன் கொஞ்சம் ஒரு அலட்சிய பாவம் வர பார்க்கின்றது மக்களுக்கு. அந்த அலட்சிய பாவம் எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. நீங்கள் நன்றாக அருகில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை கவனித்தீர்கள்னா, இந்தியாவை பார்த்தீர்கள் சொன்னால் தினசரி கொரோனா நோயாளிகளோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. சிங்கப்பூர் வந்து ஒரு முன்னணி நாடாக இருக்கின்றது. அவர்களுடைய ஹெல்த் பட்ஜெட் எங்களுடைய நாட்டை விட ஒரு பல மடங்கானது. ஆனால் அங்கு கூட முதலில் கட்டுப்பாட்டில் இருந்து பின்னர் ஒரு மீண்டும் ஒரு செகண்ட் லாக்டவுனுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆகையால் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, உங்கள் கட்டுக்கோப்பு, உங்கள் கட்டுப்பாடு, உங்கள் சுகாதாரம், அரசாங்கம் சொல்லுவதை கேட்பது மிக 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 முக்கியம். அருமையில் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது பார்த்தேன், ஒரு நபர் கை கழுவாமல் விறுவிறுவென்று உள்ளே நுழைந்து விட்டார். அங்கு இருக்கும் ஒரு செக்யூரிட்டி பெண்மணி அவரை தடுத்து நிறுத்தும் போது அவர் அதை அலட்சிய பாவத்தோடு உள்ளுக்கு சென்று அவர் கை கழுவாமல் அவருக்கு தேவையான பொருள்களை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறிவிட்டார். அது வந்து அவருக்கும் உகந்ததில்லை, எங்களுக்கும் மற்ற அவர்களுக்கும் அது உகந்ததில்லை. ஆகையால் அவர் வந்து அது வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் செய்யும் உதவி இல்லை, இந்த ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் செய்யும் உபகாரம். உங்களுக்கு ஒரு யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் வந்து எல்லோருமே தயவு செய்து இந்த கட்டுக்கோப்பை மீறாமல் உங்கள் சுகாதாரத்தை நீங்களே பார்த்துக்கொண்டால் இந்த நோய் தானாகவே மறைந்துவிடும்.
இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து நிறைய விதமான மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட இந்த எலும்பு நோய் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. எனவே அந்த மாதிரியான எலும்பு நோய் பிரச்சனைகள் என்ன, அதற்குரிய தீர்வுகள் என்ன, அதனை பற்றி தான் தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கிறோம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த வைத்தியசாலை வந்து மூடப்பட்டிருந்தது, நிறைய நோயாளிகள் வந்து அங்கே செல்ல முடியாமல் இருந்தது தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதிலும் இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இந்த ஃப்ராக்சர்ஸ், முறிவுகள் எனப்படுவது வந்து மிக ஒரு பெரிய பங்கு வகிக்கின்ற ஒரு இதுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து இந்த சர்ஜரிஸ் அப்படின்றது, அதாவது சத்திர சிகிச்சை என்பதும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இப்பொழுது வந்து மீண்டுமே வந்து சத்திர சிகிச்சை வந்து வளமைக்கு மாறாக திரும்பி விட்டது என்று கூறினீர்கள். மைனர் சர்ஜரிஸ் மட்டும்தானா அல்லது மேஜர் பெரிய பெரிய சர்ஜரிகளும் கூட இப்பொழுது செய்ய தொடங்கி விட்டீர்களா? அதாவது ஒரு 2 இல்லாட்டி 3 மாதத்துக்கு முன்பு நாங்கள் அந்த கொரோனா நோய் அதிகரிக்கும் காலத்தில் ஆப்ரேஷன் தியேட்டர் மிக குறுகிய அளவு தான் வேலை செய்தது. இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் அந்த ஊரடங்கு சட்டம், பின்னர் வந்து ஆஸ்பத்திரியில் பல இடங்களை வந்து நாங்கள் கொரோனாவுக்கு ஒதுக்கின ஒரு காரணம். 3வது வந்து இந்த லாக்டவுன் காரணத்தால் எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கவில்லை. ஆகையால் அவசிய சத்திரசியல் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. கைகால் முறிவுகளுக்கு கூட அத்தியாவசியமானதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் செய்த நாங்கள் கூடுதலாக நாங்கள் மாக்கட்டு வேறு முறையில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்த நாங்கள். ஆனால் இப்பொழுது வந்து கூடுதலாக வந்து பழையபடி எல்லா கைகால் முறிவுகளுக்கு எல்லா இதுகளுக்கும் நாங்கள் ஓரளவு ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மூட்டு தேய்மானம், இடுப்பு தேய்மானம், அப்போ மூட்டு மாற்றுதல், இடுப்பு மூட்டு, நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், இவ்வாறான ஆப்ரேஷன்ஸும் மெதுவாக நாங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஆனாலும் அந்த பழைய நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை. அதே அளவு நம்பர்ஸ், நாட் டூயிங் சேம் நம்பர்ஸ், பட் மிக விரைவில் அந்த நிலைக்கு நாங்கள் சென்று விடுவோம். அதிலே டாக்டர், இப்போ டாக்டர் வந்து ஒரு எலும்பு சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கிறபடியால் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறைய நபர்கள், அதிலும் வந்து இந்த லாக்டவுனுக்கு பிறகு டாக்டர் வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. எனவே இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகரித்திருக்கிறது டாக்டர் இப்பொழுது? கூடுதலாக பார்த்தீர்கள்னு சொன்னால், இப்போ வாகன விபத்து நான் சொன்னேன், அது குறைந்திருந்தது. ஆனால் வீட்டில் விழுபவர்கள், வயதானவர்கள், இடுப்பு முறிவு, கைகால் மணிக்கட்டு முறிவு, கால் கணுக்கால் மணிக்கட்டு, இவ்வாறான முறிவுகள் வந்து அதே அளவு வந்து கொண்டு தான் இருந்தது. என்றால் வீட்டில் இருந்த முதியோர்கள், வயதானவர்கள் விழுந்து கொண்டு தான் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மூட்டுவாதம், அதாவது வந்து ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்வோம், அதுக்குரிய தக்க ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் செய்யாத முடியாத ஒரு நிலைமை, அதுக்குரிய வைத்திய ஆலோசனை பெற இயலாத முடியை. ஆகையால் அவ்வாறான நோயாளிகள் வந்து மிகவும் சிரமப்பட்டார்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் கிளினிக்ஸ் என்று சொல்கிற இதை ஆரம்பித்து நடந்து கொண்டு போகின்றது. ஆகையால் அந்த கிளினிக்ஸுக்கு வந்து இப்போ மருந்துகள், வைத்திய ஆலோசனை, ஃபிசியோதெரப்பி எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் முக்கியமான அட்வைஸ் என்னவென்றால், தயவு செய்து அந்த கட்டுக்கோப்பை மீறாமல் அந்த சுகாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு செல்லாதீர்கள். நோயாளிக்கு தனியே செல்ல முடியாத பட்சத்தில் அவர்களுடன் ஒரே ஒரு துணைக்கு ஒரே ஒருத்தர் போனால் தாராளம். அந்த கட்டுக்கோப்பை மீறாமல் இருந்தால் சரி. அதில் டாக்டர், இப்போ நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து பார்த்துருக்கிறோம். அதில் இந்த வயது வந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த மூட்டுவாதம், அல்லது வந்து இந்த மூட்டு வலிகள் என்பது வந்து அடிக்கடி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. அதிலும் இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து அவர்களுக்கு மூட்டு வலி ஏற்பட்டிருந்தாலும் கூட ஒரு வைத்தியரையோ ஒரு வைத்தியசாலைக்கோ வந்து செல்ல முடியாத ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். அது வந்து அதிகரித்தும் இருக்கலாம். இந்த அதிகரிப்புக்கான மிக முக்கியமான காரணங்கள் வந்து வீட்டிலே வந்து எந்த விதமான வேலைகளும் செய்யாமல் இருந்திருப்பது தானே, அல்லது வேறு காரணங்களும் இருந்திருந்தன? முக்கியமாக வந்து அந்த எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற செயல், முதலாவது. 2வது வந்து அதுக்குரிய மருந்துகள் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கவில்லை. 3வது வந்து அவர்கள் வந்து அதுக்கு சில பேர் வந்து முன்னாடியே அதுக்குரிய ஆப்ரேஷன்ஸ், நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் உரிய சத்திர சிகிச்சைக்கு செய்வதற்கு ஒரு நிலையில் இருந்த போதிலும் கொரோனாவாக நாங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் மூடுனதால அவர்களுக்கு தக்க சத்திர சிகிச்சை செய்ய முடியாத ஒரு காரணம் இருந்தது. அவ்வாறான நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டார்கள். பட் இப்பொழுது வந்து மீண்டும் நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் அவற்றை எல்லாம் முடித்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கையோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த மாதிரியான மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கிற நபர்கள் வந்து நிச்சயமாக ஒரு வைத்தியரை வந்து கட்டாயமாக பார்க்க வேண்டுமா டாக்டர், அல்லது வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து வேறு ஏதாவது நடவடிக்கைகள் மூலம் இந்த மாதிரியான வலிகளை குறைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு சொன்னவா? கண்டிப்பாக. இப்போ அதாவது வந்து அவர்கள் வந்து அத்தியாவசியமாக ஒரு வைத்திய ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. மூட்டு வலி தாங்க இயலாத பட்சத்தில், மூட்டு அசைக்க முடியாத ஒரு பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். அல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு ஃபிசியோதெரப்பி என்று ஒரு ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு உடற்பயிற்சி அவர்கள் வீட்டிலும் அபியாசம் செய்யலாம் முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த உடல் பருமன் அதிகரித்திருக்கும் எந்த விதமான ஒரு உடற்பயிற்சியும் இல்லாமல், ஆகையால் இப்பொழுது வந்து உங்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் ஒரு சின்ன வாக் போகலாம், அவ்வாறான செயல்களை செய்ய ஆரம்பிக்கலாம். மூன்றாவது வந்து அதுக்குரிய தகுந்த முறையில் மருந்துகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. கண்டிப்பாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும்னு நாங்கள் தீர்மானித்த நோயாளிகள் மீண்டும் இப்பொழுது எங்கள் கிளினிக்ஸுக்கு எல்லாம் வந்து அவர்களுக்கு முன்பே சில நேரம் தினங்கள் நாங்கள் கொடுத்திருப்போம், அது அனைத்தும் ரீஷெடியூல் பண்ணப்படும் இப்போ. ஸோ ஆகையால் தயவுசெய்து கிளினிக்கு வந்து புது ரீஷெடியூலிங் பண்ணி புது ஒரு டேட் எடுத்துக்கொண்டு அந்த சத்திர சிகிச்சை போவதுதான் அவர்களுக்குரிய முன் அட்வைஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர், இப்போ மூட்டு வலிகள் பற்றி கதைத்திருந்தோம். அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த முதுகு வலி என்பதும் கூட நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அது வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த பெரியவர்கள் அப்படி, அதாவது வயது வந்தவர்கள் அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு வந்து சற்று அதிகமாகவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனவே இப்படியான பேஷண்ட்ஸும் கூட டாக்டரை வந்து பார்த்துருப்பார்கள். எனவே அதனை பற்றியும் கதைப்போம். கண்டிப்பாக. அதாவது வந்து முதுகு வலி, குறுக்கு வலி என்று சொல்வது வந்து ஒரு அதாவது எங்கள் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு வைத்திய நிபுணத்தை பொறுத்தவரையும் மிக அதிகமான ஒரு சதவீதமாக இருக்கின்றது நோயாளிகளை பொறுத்தவரை. அவர்கள் வந்து கூடுதலாக வந்து கண்டிப்பாக வந்து வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். நாங்கள் வழமையாக சொல்லுவது, உங்களுக்கு தொடர்ந்து ஒரு முதுகு நோய் இல்லாட்டி நாரி நோய் இருந்தாலோ, உங்களுக்கு வந்து சிறுநீரகம் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தாலோ, காலில் விரைப்பு தொடர்ந்து இருந்தாலோ, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். அல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு வைத்தியரை சந்தித்து அதுக்குரிய தக்க சிகிச்சையை பெற்று குணமாகிவிட்டால் பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வைத்திய ஆலோசனை பெறுவது தான் உகந்த செயல். இப்பொழுது காலம் மாறிக்கொண்டு வருகின்றது. நீங்கள் கண்டிப்பாக நோய் தாங்க இயலாத ஒரு நிலைமையில் கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெறுவது தான் ஒரு உத்தேசமான செயல். இந்த முதுகு வலி என்ற ஒரு விடயம் வரும்போது டாக்டர், நானே கூறியிருந்தேன், இந்த வயது அடிப்படையில் வந்து நிறைய காரணங்கள் வந்து வித்தியாசப்படலாம். அதில் வந்து ஒவ்வொரு வயது அடிப்படையில் வந்து என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் டாக்டர். அதில் முதலாவதாக வந்து இந்த முதியவர்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கிறபடியால், எனவே அவர்களுக்கு இந்த முதுகு வலி வருவதற்கான காரணங்கள் பொதுவாக என்ன மாதிரியாக இருக்கிறது? கூடுதலாக வந்து அவர்களுக்கு வர்ற காரணம் டீஜெனரேட்டிவ் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு வந்து கூடுதலாக தேய்மானம் ஒரு காரணம். மற்றது வந்து டிஸ்கென்ற ஒரு சவ்வு, எலும்புக்கடையில் இருக்கின்ற சவ்வு, அது வந்து கொஞ்சம் தேய்மானம் அடைந்து நரம்புகளை அழுத்தும் போது அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதுபோக மட்டும் இல்லாமல் எலும்பு முதியோர்களுக்கு வந்து எலும்பு வந்து தேய்மானம், ஆஸ்டியோபரோசிஸ் என்று சொல்லுவோம், அதுவும் ஒரு முக்கிய காரணம் எலும்பு முதுகு நோய் வருவதற்கு. ஆஸ்டியோபரோசிஸினால் அவர்கள் ஒரு சிறிய விழுந்தாலோ, சின்ன ஒரு ஸ்மால் ஃபால், அது கூட அவர்களுக்கு வந்து ஒரு பாரிய ஒரு சின்ன ஃப்ராக்சர், ஆஸ்டியோபரோட்டிக் ஃப்ராக்சர், எலும்பு முறிவு ஏற்பட்டால் அதனால் கூட எலும்பு முதுகு நோய் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பல பல காரணங்கள் உண்டு. இது ஒரு பெரிய பட்டியல், அவ்வளோத்தையும் நான் இங்கே ஒரு சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் இப்போ டிபி நோய்க்கு முதுகு எலும்பை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பல அந்த மாதிரி சில புற்றுநோய்களாக இருக்கலாம். ஸோ அந்தந்த நோயாளிக்கு எவ்வாறான ஒரு தாக்கம் இருக்கின்றதுன்னு அந்த நோயாளியை பார்த்து அவரை நாங்கள் அவர்களுடைய தக்க இன்வெஸ்டிகேஷன்ஸ், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ செய்து தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதில் முக்கியமாக டாக்டர், இந்த முதுகு வலி ஏற்படும் போது முதுகு வலியோடு நிறைய அறிகுறிகள் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை வந்து நாங்கள் இந்த மிக முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்தெந்த விடயங்களுக்கு அவர்கள் நிச்சயமாக ஒரு வைத்தியரை பார்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம் டாக்டர். அதாவது வந்து தொடர்ந்து முதுகு வலி இருந்தால் கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். ரெண்டாவது வந்து அந்த நோய் வந்து கூடுதலாக இரவில் வந்து தினசரி நித்திரை கொள்ளும்போது அவர்கள் இந்த முதுகு வலியால் எழும்பினார்களாண்டா அது கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டியது. மூன்றாவது வந்து காலில் ஒரு விரைப்புத்தன்மை தொடர்ந்திருந்தாலோ, பலையினம் தொடர்ந்திருந்தாலோ கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். நான்காவது வந்து அவர்களுக்கு சிறுநீரம் மலம் கழிப்பும் பொழுது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல்,
அதாவது அவர்களை மிந்தி ஒரு சிறுநீரம் இல்லாட்டி மலம் கழித்து விடுவார்கள்னால் கண்டிப்பாக உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். மற்ற பிரச்சனையில் இருந்தால் அவர்கள் அவசரமாக வைத்திய ஆலோசனை பெற தேவையில்லை. அதற்குரிய தக்க சிகிச்சை பெற்று பார்த்து ஒரு கிழமை 10 நாள் வைத்திய சிகிச்சை பெற்று பார்த்துவிட்டு அதுக்கு பின்னர் குணமடையாத பட்சத்தில் கண்டிப்பாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டி இருக்கும். அதில் இப்பொழுது நாங்கள் இந்த முதியவர்களுக்கான ஏற்படக்கூடிய முதுகுவலி பற்றி ரொம்ப விளக்கமாக கதைத்திருந்தோம் டாக்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளம் வயதினருக்கும் கூட அல்லது கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயதினருக்கும் கூட இந்த முதுகுவலி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது சற்று வித்தியாசமான காரணங்களாக இருக்கிறது. அதனை பற்றி நாங்கள் பார்ப்போம் டாக்டர். கூடுதலாக இப்போ இளம் வயதுன்னு பார்த்தா நாங்கள் பார்க்கலாம், கூடுதலாக ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி வேலை செய்யும் ஐடி செக்டர் வேலை செய்பவர்கள் கூடுதலாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த வண்ணமே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த உடல் பெருமனம் சற்று பெருத்து தவறான முறையில் முதுகை குறுக்கை பராமரிப்பதால் அவர்களுக்கு கூடுதலாக டிஸ்க் மூலம்தான் இந்த பிரச்சனை வருகிறது. அந்த வயதினரை அவர்கள் கூடுதலாக அந்த முழங்காலை மடித்து குறுக்கை மடிக்காமல் முதுகை வளைக்காமல் அவர்களுடைய செயல்களை செய்தார்கள்னா அந்த குறுக்கு வலியை கூடுதலாக தவிர்க்கலாம். அவர்களுக்கும் நான் முன்பு சொன்னவாறே தான் தொடர்ந்து நோய் இருந்தால் வைத்திய ஆலோசனை கண்டிப்பாக பெறத்தான் வேண்டும். வைத்திய ஆலோசனை பெற்று அது வேறு எந்த விதமான பாரதூரமான நோய் இல்லை என்று நிரூபித்த பின் நீங்கள் ஃபிசியோதெரப்பி எந்த விதமான ஒரு சத்திர சிகிச்சை இல்லாமல் கூட அதை குணப்படுத்தலாம். ஆனால் அது பாரதூரமான நோய் இருக்கா இல்லையான்னு அறிந்து கொள்வதற்குத்தான் நீங்கள் வைத்திய ஆலோசனை பெற வேண்டி இருக்கின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். எலும்பு சம்பந்தமான நோய்கள் பற்றி ஒரு விளக்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட இன்னும் பல நோய் நொடிகள் பற்றி கதைக்க காத்திருக்கிறோம். டாக்டர், இப்போ பார்க்கும்போது நிறைய விதமான எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி கதைத்திருந்தோம். அதில் கடைசியாக நாங்கள் கதைத்தது இந்த நடுத்தர வயதினருக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி பற்றி கதைத்திருந்தோம். அதில் டாக்டர் கூறியது போல் நிறைய இந்த மெக்கானிக்கல் டைப், அதாவது ஒரு பெரிய நோய் நொடிகள் இல்லாமல் அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு முதுகு வலியாகத்தான் இருக்கிறது. எனவே அதிலிருந்து தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 100 பேருக்கு முதுகு வலி ஏற்பட்டால் அதில் 95% நபர்களுக்கு அந்த நோய் மெக்கானிக்கல் பேக் பெயினாக தான் இருக்கின்றது. அது ஒரு பாரிய காரணம் ஏற்பது இல்லை. அதாவது ஒரு பாரதூரமான நோய் கிடையாது. அவர்கள் உடல் பருமனை குறைத்து தக்க முறையில் அவர்கள் முதுகை பராமரித்தால் அந்த நோய் தானாகவே மாறிவிடும். ஆனால் 5% நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு பாரதூரமான நோய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எங்களால் எவருக்கு பாரதூரமான நோய் இருக்கின்றது, எவருக்கு பாரதூரமான நோய் இல்லை என்று உத்தேசமாக சொல்ல முடியாது. ஆகையால் தான் ஒரு வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். சராசரியாக உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை இல்லை, அதாவது எக்ஸ்ரே எடுத்து அதுக்குரிய இரத்த சோதனையில் ESR CRP செய்து MRI ஸ்கேன் எடுத்து ஒரு வைத்திய ஆலோசனை பெற்ற பின்னும் நோய் இருக்கின்றதுன்னு சொன்னால், அதெல்லாம் நார்மலாக இருந்தும் நோய் இருக்கின்றதுன்னு சொன்னால் உங்கள் முதுகை நீங்கள் பராமரிக்கும் முறைதான் தவறாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்வதென்றால் நீங்கள் உங்கள் குறுக்கை நேராக வைத்து கொண்டு தான் ஒரு நாற்காலியில் உட்கார வேண்டும். உங்கள் கண் இருக்கிற அளவில் தான் உங்கள் கணனியின் ஸ்க்ரீன் இருக்க வேண்டும். உங்கள் எல்போ முழங்கை மூட்டு இருக்கிற லெவலில் தான் உங்கள் கீபோர்டு இருக்க வேண்டும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால், பேங்க் ஸ்டாஃபாக இருந்தால் முதுகை நேராக வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சில பேர் கேள்விக்குறியாட்டம் வளைத்து கொண்டே வேலை செய்து பழகிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் நிலத்தில் ஒரு பொருளை எடுப்பதாக இருந்தால் நீங்கள் முழங்காலை மடித்து குறுக்கை வளைக்காமல் தான் அந்த பொருளை தூக்க வேண்டும். இந்த ஒரு சராசரி பேசிக் இதை ஃபாலோ பண்ணாலே உங்கள் பாரதூரமான உங்கள் முதுகு நோய் தானாகவே குறைந்துவிடும். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், எவ்வாறான ஒரு கட்டிலில் நீங்கள் படுக்கிறீர்கள், மெத்தை சரியான முக்கியமான இது. சில பேருடைய மெத்தை ஒரு அவருடைய உடல் நிறையை பொறுத்தவரை அது உள்ளுக்கு சாடையாக வளைந்து போகின்றது. அந்த மெத்தை ஓரளவு ஃபேம், ஓரளவு உறுதியான ஒரு மெத்தையாக இருந்து நேராக இருந்தால் உங்களுக்கு குறுக்குனோ முதுகுனோ வர வாய்ப்பு மிக குறைவு. உங்கள் தலைகாணியோ அது மெல்லிய தலைகாணியத்தான் இருக்க வேண்டும். அது மொத்தமாக இருந்தால் திருப்பி கழுத்து நோயும் வர வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாறான அடிப்படை ஒரு இதுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே உங்கள் முதுகு நோயை பாரிய அளவில் குறைத்து விடலாம்.
ஒரு சொற்ப நபருக்கு கண்டிப்பாக வந்து பாரிய நோய் இருந்து நான் முன்பு சொன்னவாறு உங்களுக்கு வந்து கால் தொடர்ந்து பலவீனம் விரைப்புத்தன்மை இருந்தால் அதற்கு அடுத்தபடியாக சத்திர சிகிச்சைக்கு போக வேண்டிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அது மிகவும் சொற்பம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது டாக்டர் நாங்கள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர்கள் அவர்களை பற்றி வந்து நிறைய விடயங்களை வந்து கதைத்தான். அடுத்த ஒரு முக்கியமான நபர்கள் தானே வந்து இந்த பாரம் தூக்கும் நபர்கள் இருப்பார்கள். நிறைய நபர்கள் வந்து இந்த மேனுவல் ஒர்க்கர்ஸாக இருக்கும்போது அவர்களுக்கும் கூட நிறைய விதமான மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் வந்து ஹெர்னியா அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து நாங்கள் எங்களது நிகழ்ச்சியிலே கதைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த முதுகு வலி என்பது. எனவே இப்போ அவர்களுக்கு வந்து அவர்களுடைய இப்போ வேலையும் வந்து கண்டினியூ பண்ணணும், இப்போ முதுகு வலியும் இருந்தால் அதற்குரிய மருத்துவ முறைகள் பார்க்க வேண்டும். எனவே அதனை பற்றி நாங்கள் இப்பொழுது சற்று கதைப்போம். அதாவது பாரமான தொழில் செய்பவர்களுக்கு முதுகு நோய் வந்து ஒரு பாரிய பிரச்சனை. நாங்கள் முன்பு சொன்னது போல் முதுகு நோய் கூடுதலாக பாதிக்கிறதும் இந்த பாரம் தூக்குறவர்களில் ஒரு முக்கிய அங்கம் அளிக்கிறது முதுகு நோய். அவ்வாறான வேலை செய்பவர்களுக்கு அரசாங்கத்தில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. அந்தந்த ஃபேக்ட்ரி அந்த வேலை செய்யும் இடங்களில் அவர்களுக்கு தகுந்த ஒரு உபகரணங்கள் இருக்க வேண்டும். பாரம் தூக்கும் பொழுது அதுக்குரிய மெஷினரி, அதுக்குரிய இதுகள், ஒரு குறிப்பிட்ட நபர் எவ்வளவு இடை தூக்கலாம், எவ்வாறாக தூக்க வேண்டும், அதுக்குரிய தக்க ப்ரொடெக்ஷன் அவர் அணிந்து கொள்ள வேண்டும், அவ்வாறான இருக்கின்றது. ஆகையால் அவ்வாறான இதுகள் அனைத்தும் அவர்கள் செயல்படுத்தினால் அந்த நோயாளிகள் வந்து பாதிப்படைவது மிக சொற்பமாக இருக்கும். அதுதான் அதில் உள்ள விடயம். அதுக்குரிய சேஃப்டி, அதுக்குரிய ட்ரைனிங், அதுக்குரிய உபகரணங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். அதில் டாக்டர் இப்போ நிறைய பாரம் தூக்கும் விடயமாக இருக்கலாம். அந்த மாதிரியான பாரம் தூக்கும் நபர்களுக்கு வந்து இந்த முறையில் தான் வந்து பாரம் தூக்க வேண்டும் என்ற ஒரு முறையும் வந்து இருக்கிறது. எனவே அதனை வந்து நாங்கள் திருப்பி ஒரு சொல்லுவோம். கண்டிப்பாக. அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து அதாவது வந்து இப்போ நீங்கள் அந்த பென் பண்ணாம அதாவது வந்து கொஞ்சம் ரைட், அதை சாரி கட் பண்ணிடுறேன். ரைட், ஓகே, ரைட். அதாவது வந்து எந்த ஒரு பாரம் தூக்கினாலும் அது ஒரு சிறிய எடையாக இருக்கலாம், ஒரு பெரிய பாரமாக இருக்கலாம், அது வந்து உங்கள் குறுக்கை வளைக்காமல் தான் தூக்க வேண்டும். ஒரு பாரிய பாரம் ஒரு 20-25 கிலோ மேலே பாரம் தூக்குவவர்களுக்கு வந்தாங்க நாங்கள் இடுப்புக்கு வந்து ஒரு பெல்ட்னு சொல்லுவோம். பெல்ட்டை அணிந்து கொண்டு தான் அவர்கள் அதுக்குரிய சேஃப்டிக்கு பாரம் தூக்க வேண்டும். அதுகள் அவ்வாறான இதுகளை செய்தாலே அந்த பாரம் தூக்கும் நபர்களுக்கு வந்து பாரிய பிரச்சனை ஏற்படாது. அதில் டாக்டர் இப்போ நாங்கள் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கதைத்திருந்தோம். அதாவது வந்து இப்போ நிறைய நபர்கள் வந்து இப்போ பேக் டு நார்மல் அப்படின்ற ஒரு இது வந்து படியால் வந்து நாங்கள் ஓகே இப்போ கொரோனா வைரஸ் வந்து இல்லை, நாங்கள் வந்து திரும்ப வந்து வளமையான நிலைமைக்கு திரும்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக வந்து இந்த கூட்டமாக இருக்கிற இடத்தை வந்து நிறைய டைம் வந்து அவாய்ட் பண்ணணும், அதாவது வந்து தடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முறை வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விடயம் தான் வந்து வைத்தியசாலை என்பது. கிட்டத்தட்ட இப்போ கிளினிக் அப்படின்னு போனால் வந்து நிறைய விதமான நோயாளிகள் வந்து அங்கே வந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனாலும் வந்து போக வேண்டிய கட்டாயம் வந்து நிறைய நபர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் வைத்தியசாலை செல்லும்போது நிறைய விதமான கட்டுப்பாடு நடவடிக்கைகளை வந்து நாங்களே வந்து மேற்கொள்ளலாம். எனவே அந்த கட்டுப்பாடு நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் கதைப்போம் டாக்டர். இது எவ்வளவு சொன்னாலும் இது மாளாது. நாங்கள் ஒரு அபூர்வ நிலையில் தான் இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையும் இந்த கோவிட்-19 பிரச்சனையில் நாங்கள் பாரதூரமாக பாதிக்கப்படவில்லை. ஆனால் அருகில் இருக்கும் நாடுகள் பாரதூரமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக மிக அவதானத்தோடு செயல்பட வேண்டுவது முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு மாஸ்க் அணியாமலோ நீங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் தகுந்த முறையில் கைகாளாமல் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு ஆபத்தை நேர்விக்க மாட்டீர்கள். அனைத்து சமுதாயத்தில் அனைத்து நண்பர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாக போய்விடும். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் 2 பேர் ஆனால் 2 பேர் 4 ஆகி அப்படி அது மிக விரைவில் அந்த வைரஸ் பரவிவிடும். ஆகையால் மிக 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 அத்தியாவசியம் நீங்கள் இந்த அரசாங்கம் சொல்வதை கேட்டு நடப்பது. அதில் மிக முக்கியமானது வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் தான் மிக எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை இன்னொரு நபருடன் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். முக்கியமாக 2வது வந்து கண்டிப்பாக கை அலம்பி விட்டு தான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் எந்த கடைக்கு போனாலும் அதுக்குரிய இது கை
சோப் போட்டு கழுவுவது ஒரு முறை, இல்லாட்டி ஸ்பிரிட், நாங்கள் இல்லாட்டி ஹேண்ட் ரப்னு ஸ்பிரிட் ரப் வச்சுருக்கிறோம், அதை பாவிக்கலாம். ஏதாவது ஒரு முறையில் உங்கள் கையை நீங்கள் சானிடைஸ் பண்ண வேண்டும். மாஸ்க் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். மாஸ்கில் பல வகைகள் உண்டு. சாதாரண சர்ஜிக்கல் மாஸ்கிலிருந்து N95 பல வகையான மாஸ்க் உண்டு. இவற்றில் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சரியான மாஸ்க் அணியத்தான் வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது கொரோனாவுக்கு முன்பே நாங்கள் நாள் முழுக்க காலையில் 8 மணிக்கு போனால் பின்னேரம் 4-5 மணி வரையும் மாஸ்க் அணிந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது ஒரு இலகுவான வேலை இல்லை, ஒரு சிரமம் தான். ஆனால் அதை நன்றாக அறிந்து பேஷண்ட்டுக்கு எந்தவித கிருமி போகாமல் இருக்க, எங்களுக்கு பேஷண்ட்டுடைய இரத்தங்கள் இந்த கிருமி தொத்தாமல் இருக்கத்தான் நாங்கள் அந்த மாஸ்கை அணிந்து வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சை நிபுணத்துவ முறையில் எனக்கு அது புதிது கிடையாது. அது முதலில் நான் ட்ரெயின் பண்ணுற காலத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆகையால் மக்கள் அது பழகி விடுவார்கள். இப்போ எத்தனையோ நபர்கள் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சிலர் சொல்வழி கேட்காமல் மாஸ்க் அணியாமல் வர்ற நபர்களும் உண்டு. அடுத்தது அனாவசியமாக, அதாவது இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது, கண்டிப்பாக பொருள்கள் வாங்க வேண்டும். ஒரு நபர் போய் வாங்கலாம், நீங்கள் உங்கள் குழந்தை எல்லா அனைவரையும் அனைத்து வர தேவையில்லை. கண்டிப்பாக மிக ஒரு 2 நாளைக்கு முன் என்னை பார்க்கும் ஒரு நோயாளி ஒருத்தர், அவருடைய கணவனுக்கு கால் முறிந்து நான் மாக்காட்டு போட்டிருந்தேன் 2 கிழமைக்கு முன்பு. அப்பொழுது 2 கிழமை பின்னர் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு என்னை சந்திக்க வரும்பொழுது அவர் 4 மாத குழந்தை, பெண் குழந்தையையும் அழைத்து வந்திருந்தார்கள். நான் திடுக்கிட்டு போய்விட்டேன். ஏனென்றால் ஒரு 4 மாத குழந்தையை நீங்கள் கணவனின் கால் காட்டும் பொழுது கொண்டு வரணும் அவசியமில்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ நான் அந்த அம்மாவிடம் சொன்னேன், நீங்கள் கணவருக்கு மாக்கட்டோ போட்டாச்சு, ஆகையால் நீங்கள் இன்னொரு 2-3 நாளோ ஒரு கிழமை பொறுத்திருந்து அந்த சிறுமியை நீங்கள் உங்களோட அம்மாவிடமோ உங்கள் மாமியிடமோ பொறுப்பு கொடுத்து விட்டுத்தான் கணவனை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் மொழியை, நீங்கள் மாஸ்க் போட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வருவது ஒரு சரியான செயல் இல்லை. அதற்கு அப்பொழுது தான் அந்த அம்மையாருக்கு அது புரிந்தது. ஆகையால் நாங்கள் ஒரு அவதான உணர்வோடு, ஒரு புரிந்துணர்வோடு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்யணும், எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் தான் நாங்களும் ஒரு நபர் நன்மை செய்யணும் என்று கருதி அரசாங்கம் சொல்லுவதை ஒரு எழுத்து பிரகாரம் செய்து வந்தால் இதிலிருந்து நாங்கள் நிச்சயமாக வெற்றி காணலாம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். எலும்பு சம்பந்தமான நோய் நொடிகள் பற்றி தான் கதைத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் டாக்டர், இப்போ எலும்பு சம்பந்தமான நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விடயத்தை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். அதில் முக்கியமாக இந்த மூட்டு வலிகள் பற்றி கதைத்திருந்தோம், முதுகு வலி பற்றி நிறைய பொதுவான விளக்கத்தை பார்த்துருக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்கிறவர்களும் கூட இந்த லாக்டவுன் காலத்தில் நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். எனவே அதனை பற்றி நாங்கள் கதைப்போம். இப்போ அது மூட்டுவாதம், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் நபர்களுக்கு நாங்கள் பல வகையான ஒரு வைத்திய ஆலோசனை கொடுக்கின்றோம். முதலில் பார்த்தோம் என்றால் நாங்கள் சத்திர சிகிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் உடல் பருமனை குறைத்தாலே பாரதூரமாக அந்த நோய் ஓரளவு குறைந்துவிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய தக்க மருந்துகளை எடுக்கலாம். சாதாரண ஒரு பேராசிட்டமால் ஆரம்பித்து இன்னும் வீரியமான நோய், அதாவது வலிக்கு மாத்திரைகளை எடுத்தால் கூட நோய் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அதுக்குரிய ஃபிசியோதெரப்பி, அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் ஃபிசியோதெரப்பி செய்து வந்தால் அது மிக உதவி செய்யும் மூட்டுவாதத்தை கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள்வதற்கு. இதெல்லாம் செய்து பார்த்தும் உங்களுக்கு மூட்டுவாதத்தால் குறைபாடு இல்லாட்டிவிட்டால் நாங்கள் அடுத்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் மூட்டு தேய்மானம் இருந்து, இது கூடுதலாக 50-60 வயதை சேர்ந்தவர்களுக்கு தான் வருகின்றது. ஒரு 50-60 வயது தாண்டி விட்டால் எங்களுக்கு அவ்வாறான நோயாளிகளுக்கு மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை செய்து தரலாம். அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம், இல்லாட்டி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லுவோம். இப்பொழுது தோல் மூட்டுவாதம் ஏற்பட்டால் கூட ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் கூட எங்களால் செய்யக்கூடிய நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா பிரச்சனையால் காலகட்டத்தில் இவ்வாறான சத்திர சிகிச்சைகள் நடைபெறவே இல்லை. அது 2.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு இவ்வாறான ஒரு சத்திர சிகிச்சை ஏற்படவில்லை. இப்பொழுது இந்த கொரோனா பிரச்சனை தீர்ந்து கொண்டு வருகிறதால் நாங்கள்
இவ்வாறான சத்திர சிகிச்சைகளை செய்ய ஆரம்பித்து விட்டோம். இந்த காலகட்டத்தில் சத்திர சிகிச்சை நடக்காதபடியால் அந்த காலகட்டத்தில் சத்திர சிகிச்சைக்கு இருந்த நோயாளிகள் பின்தள்ளி போடப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீண்டும் பொது வைத்தியசாலைக்கு வந்து திருப்பி மீண்டும் ஒரு புது டேட், ஒரு புது தினத்தை எடுத்து அவ்வாறான சத்திர சிகிச்சைக்கு போகலாம். எல்லா மூட்டுவாதத்துக்கும் சத்திர சிகிச்சை தான் தீர்வுண்டில்லை. சில பேர் நாங்கள் சத்திர சிகிச்சை செய்யணும் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் பயப்படுவார்கள், அச்சம் பெறும். அப்படி அச்சப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வழமையாக என்ன சொல்வது என்று சொன்னால், நீங்கள் முதலில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன விளத்தையும் செய்து பார்த்து அதில் குணமடையாத பட்சத்தில் மட்டுமே நாங்கள் வந்து அந்த நோயாளிகளை சத்திர சிகிச்சைக்கு அனுப்புகின்றோம். வழமையாக நாங்கள் செய்வது இன்னொரு செயல் என்னவென்றால், அதாவது வந்து உங்களுக்கு வந்து இவ்வாறான சத்திர சிகிச்சை பெற்ற அனுபவம் இல்லாத பட்சத்தில் முன்பு எங்கள் பொது வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பெற்ற ஆப்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு நோயாளியை உங்களுக்கு அறிமுகம் செய்து அவரிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவருக்குரிய அனுபவம் எப்படி இருந்தது என்று. கண்டிப்பாக அவருக்குரிய அனுபவம் அவருக்கு மட்டும்தான். ஆனால் இந்த நோயை பற்றி, இந்த சத்திர சிகிச்சையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்போஷர் அறிவு இல்லாத பட்சத்தில் அது மிகவும் உதவி செய்கின்றதுன்னு நான் கவனித்து பார்த்துருக்கின்றேன். அதனால் அவ்வாறான ஒரு இதையும் நாங்கள் செய்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கிறீர்கள். இன்று நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக இலங்கையில் வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருந்தது தான் இந்த ஊரடங்கு கால சட்டம் என்பது. எனவே அந்த மாதிரியான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து முடங்கி இருந்திருந்தார்கள். ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து இந்த மருத்துவ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பல்வேறு விதமான சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சவால் தான் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்கள். அதில் முக்கியமாக இந்த மூட்டுவாதமாக இருக்கலாம் அல்லது முதுகு வலியாக இருக்கலாம். அது தவிர ஃப்ராக்சர்ஸ், அதாவது வந்து எலும்பு முறிவுகள் ஏற்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான நபர்கள் வந்து நிறைய விதமான சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குரிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா வந்து மீண்டும் இப்பொழுது வைத்தியசாலைகளில் அவர்களுக்குரிய முக்கியமான வைத்திய சேவைகள் அனைத்துமே வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்திர சிகிச்சையிலும் கூட இப்போ வளவிக்கு மாறாக வந்து திரும்பி விட்டது என்பதையும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடுவோம். டாக்டர், அதில் வந்து இப்போ நாங்கள் நிறைய பொதுவான விஷயங்களை பற்றி கதைச்சிட்டோம். அதில் வந்து எலும்பு சம்பந்தமான நோய்கள், அதனை வந்து எவ்வாறு தடுப்பது, இந்த மாதிரியான விடயங்களை கதைத்திருக்கிறோம். கடைசியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள்? இந்த கொரோனா பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு பாரிய உயிர் சேதமின்றி இந்த பிரச்சனை தாண்டி கொண்டிருக்கின்றோம், தாண்டி விடுவோம் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் பழையபடி ஓரளவு நாங்கள் சத்திர சிகிச்சைகள் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஆகையால் மக்கள் அந்த பலனை பெற வேண்டும். ஆனால் முன்பு போலில்லாமல் இப்பொழுது கூறிய இந்த கட்டுக்கோப்பை மீறாமல் அதை வந்து பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக மாஸ்க் அணிந்து தான் வர வேண்டும். அத்தியாவசியமான நோயாளி மட்டும்தான் வர வேண்டும். அவரால் தனியே வர முடியாட்டால் அவருடன் இன்னொரு நபர் வரலாம். அங்கே கிளினிக்கு வந்த பின் தகுந்த சோஷியல் டிஸ்டன்சிங், தயவு செய்து அடிபாடுடன் சேர்ந்து நான் முன்னுக்கு போகிறேன் நீ முன்னுக்கு போகிறேன் அடிபாடு இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த டிசிப்ளின், அந்த ஒரு ஒழுக்கத்தை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேண்ட் வாஷிங், அதாவது வந்து கையை சுத்தம் செய்வது, அதுக்குரிய சானிடைசர், கண்டிப்பாக அவ்வாறான ஒரு கட்டுக்கோப்பை மீறாமல் இருக்க வேண்டும். இவற்றை மீறாமல் வந்து இந்த வைத்திய ஆலோசனை பெறலாம். இவற்றை மீறினால் நாங்கள் அருகில் இருக்கும் இந்தியா, சிங்கப்பூர் போன்ற விபரீதத்தை நாங்கள் சந்திக்க நேரிடும். ஆகையால் அதை தவிர்த்து இந்த அரசாங்கம் செய்யும் நற்செயலை ஒரு கை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
இன்றைய மத ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்துரையாடி இருந்தோம். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றி நிறைய பொதுவான விடயங்களை கருத்திருந்தோம். இதனை பற்றிய பல முக்கியமான விடயங்களை நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார் கொழும்பு பொது தேசிய வைத்தியசாலையின் எலும்பு சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஜெயக்குமார் ஜனார்த்தனன் அவர்கள். டாக்டர், இன்றைய மத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றிய நிறைய பொதுவான பல விடயங்களை நமக்கு சொல்லி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. இன்றைய மத ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.